இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்பிஜி சிலிண்டருக்கான மானியம் வழங்குவது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதையிலான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா நுகர்வோருக்கான இலக்கு மானியத்தை 2025-2026 ஆண்டிற்கு ரூபாய் 12,000 கோடியில் தொடர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 9 முறை வரையிலான மறு நிரப்பல்கள் 5 கிலோ சிலிண்டருக்கு விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 12,000 கோடி செலவிடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நாடு முழுவதும் உள்ள ஏழை குடும்பங்களை சேர்ந்த வயது வந்த பெண்களுக்கு வைப்புத் தொகை இல்லாத எல்பிஜி இணைப்பை வழங்கும் நோக்கத்துடன் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா மே 2016 தொடங்கப்பட்டது. 1/7/2025 நிலவரப்படி நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சுமார் 10.33 கோடி PMUY இணைப்புகள் உள்ளன. அனைத்து PMUY பயனாளிகளும் வைப்புத் தொகை இல்லாத எல்பிஜி இணைப்பை பெறுகிறார்கள். இதில் சிலிண்டர் பாதுகாப்பு வைப்புத் தொகை, ST அழுத்த சீராக்கி, சுரக்ஷா குழாய், உள்நாட்டு எரிவாயு நுகர்வோர் அட்டை, கையேடு மற்றும் நிறுவல் கட்டணங்கள் அடங்கும். உஜ்வலா 2.0 தற்போதைய முறைகளின்படி முதல் மறுநிரப்பல் மற்றும் அடுப்பு அனைத்து பயனாளிகளுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. PMUY பயனாளிகள் எல்பிஜி இணைப்பு அல்லது முதல் மறுநிரப்பல் அல்லது அடுப்புக்கான எந்த கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் இவற்றுக்கான செலவு இந்திய அரசு OMCகள் ஏற்கின்றன. பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா நுகர்வோருக்கு இலக்கு மானியம். இந்தியா தனது எல்பிஜி தேவையில் சுமார் 60% இறக்குமதி செய்கிறது. சர்வதேச எல்பிஜி விலைகளில் ஏற்படும் கூர்மையான ஏற்ற இறக்கங்களின் தாக்கத்திலிருந்து PMUY பயனாளிகளை பாதுகாக்கவும், PMUY நுகர்வோருக்கு எல்பிஜியை மேலும் வசதியாக மாற்றவும், அதன் மூலம் அவர்கள் எல்பிஜியை தொடர்ந்து பயன்படுத்த உறுதி செய்யவும் அரசாங்கம் மே 2022 PMUY நுகர்வோருக்கு ஆண்டுக்கு 12 மறு நிரப்பல்களுக்கு 5 கிலோ இணைப்புகளுக்கு விகிதாசாரமாக மதிப்பிடப்பட்டது. 14.2 கிலோ சிலிண்டருக்கு ரூபாய் 200 இலக்கு மானியத்தை வழங்க தொடங்கியது. அக்டோபர் 2023 அரசாங்கம் ஆண்டுக்கு 12 மறு நிரப்பல்களுக்கு 14.2 கிலோ சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் இலக்கு அதிகரித்தது. PMUY குடும்பங்களின் எல்பிஜி நுகர்வு மேம்படுத்தப்பட்டது. 2019-2020 ஆண்டில் சுமார் 3 மறு நிரப்பல்களும் இருந்தன. PMUY நுகர்வோரின் சராசரி தனிநபர் நுகர்வு 2024-2025 நிதியாண்டில் சுமார் 4.47 உயர்ந்துள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. தற்போது வந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் புக் பண்ணி அவங்களுக்கு யாரெல்லாம் மானியம் வரலன்னு சொல்லியிருந்தாங்களோ அதற்கான மானியத்தை விடுவிச்சிட்டாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் மானியம் வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.